கால் வீக்கம் வரும்போது என்னென்ன விதமான தோற்றங்கள் சேர்ந்து அந்த கால் வீக்கத்தோட வரும். நார்மலி இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வீக்கம் இருக்கும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். இது முக்கிய காரணம் உங்களோட ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி கால் வீக்கங்கள் சேர்ந்து வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கால் வீக்கம் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கும் கால் வீக்கம் வரும்போது என்னென்ன விதமான தோற்றங்கள் சேர்ந்து அந்த கால் வீக்கத்தோட வரும், அதே மாதிரி இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்றதையும் இன்றைக்கி நான் விவரமாக சொல்கிறேன். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ கால் வீக்கம் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாகும், நீண்ட நேரங்கள் உட்கார்ந்து இருக்கும் போதோ இல்லை நீண்ட நேரம் நிற்கும் போதும் கால் வீக்கங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கால் வீக்கம் ஒரு சில சிம்டம்ஸ், ஒரு சில வெளித்தோற்றத்தோடு சேர்ந்து வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வீக்கம் இருக்கும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது முக்கிய காரணம் உங்களோட ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னு அர்த்தம். கால் வீக்கம் அதிகமாகுது, உங்களோட யூரின் அவுட்புட் குறைவாக இருக்குன்னா இது வாட்டர் ரிட்டன்ஷன். அப்படி இருக்கும்போது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லை. மூணாவது வயிறும் சேர்ந்து வீங்குது, காலும் சேர்ந்து வீங்குது. ஸோ ரொம்ப வயிறு பாரமாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா இது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ அதனால் இந்த மாதிரி வெளித்தோற்றங்களை வச்சு உங்களுக்கு எந்த காரணத்தினால இந்த கால் வீக்கம் வருது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இது என்னென்னா சிம்டமேட்டிக் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள்னு நம்ம கேட்டு அது மூலியமாக நம்ம அவங்களோட பிரச்சனையை டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாமல் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள தீவிரமாக நம்ம அவங்கள சோதித்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய டயக்னோசிஸ்ன்னு சொல்லலாம். எதனால இந்த பிரச்சனை வருதுன்ட்டு. நார்மலி இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்குது. நம்பர் 1, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது காலையில் எந்திக்கும் போது மூஞ்சி வீக்கம் இருக்கும், காலும் வீங்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது வயிறு ரொம்ப வீங்கிட்டே வருது, அதே நேரம் காலும் வீங்கிட்டு வருது, கண் உள்ள அந்த வெள்ளை விழித்திரைகள் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் மாற ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நடக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குது, ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது, படிக்கட்டுகள் ஏறும்போது உடனடியாக ஏற முடியல, நின்று தான் ஏற முடியுது அப்படின்னா இது இருதயம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி கால் வீக்கங்கள் சேர்ந்து வரும். அதனால் உங்களோட கால் வீக்கத்துக்கு கிட்னி பிரச்சனையா, ஹார்ட் பிரச்சனையா, லிவர் பிரச்சனையான்றதை நம்ம சிம்டமேட்டிக்காக கூட நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக ஒரு யூகிதம் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அதோடு நிப்பாட்டிடக்கூடாது. கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து அவங்களும் உங்களை சோதித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இரத்த பரிசோதனை, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லலாம், இல்லை இசிஜி பண்ணுவாங்க. அதை தாண்டி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட், இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் பண்ணி முக்கியமாக எந்த காரணத்தினால உங்கள் உடம்பு பாதிச்சிருக்குன்ட்டு அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வைத்திய முறைகள் நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் எங்களோட ஆலோசனை உங்களுக்கு வேணும், இயற்கை மருத்துவம் மூலியமாக உங்களோடது நோயை குணப்படுத்தணும்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.